வணக்கம் நண்பா. கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி இந்த 4 மாவட்டங்கள்லையும் மொத்தம் 29 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. 2021 வந்து பாத்தீங்கன்னா 20 தொகுதிகள் அதிமுகவும் 9 தொகுதிகள் திமுகவும் வெற்றி பெற்றிருக்காங்க. மக்கள் மற்றும் கட்சியினர் எதிர்பார்க்கிற உத்தேச வேட்பாளர் பட்டியல்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வாங்க ஒவ்வொன்றா போய் பார்த்துருவோம். மொத்தம் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகளும் 2021 அதிமுகவை கைப்பற்றிருக்கு. ஆனால் இந்த 2026 களம் வேற மாதிரியே அமையறத நம்ம பார்க்கலாம். கோயம்புத்தூர் தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக சண்முக சுந்தரம் அவர்களும், அதிமுக சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அல்லது வானதி சீனிவாசன் அவர்களும் போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல டிவிகேல வி சம்பத்குமார் அவர்களும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அடுத்து சிங்காநல்லூரில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக கார்த்திக் அவர்களும், அதிமுக சார்பாக ஜெயராம் அல்லது கோவை சத்யன் அவர்களும், டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா புதுமுக வேட்பாளர்களும் களமிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. கோவை வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ராஜீவ் காந்தி அவர்களும், அதிமுக சார்பாக அம்மன் அர்ஜுன் அவர்களும், டிவிகே சார்பாக புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்து கவுண்டம்பாளையம் திமுக சார்பாக ஆறுகுட்டி அல்லது அசோக் பாபு 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் களமிறங்கிறதுக்கும், அதிமுக சார்பாக அருண்குமார் அவர்கள் களமிறங்கிறதுக்கும், டிவிகேல புதுமுக வேட்பாளர்கள் களமிறங்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அடுத்து கிணத்துக்கடவுல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா பிரபாகரன் அல்லது மகேந்திரன் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரும், அதிமுக சார்பா தாமோதிரன் அல்லது பிஜேபி சார்பா வசந்தராஜன், டிவிகே சார்பா புதுமுக வேட்பாளர்களும் களமிறங்குறாங்க. அடுத்து மடத்துக்குளத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா ஜெயராமகிருஷ்ணன் அவர்களும், அதிமுக சார்பா மகேந்திரன் அவர்களும், டிவிகேல வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. சங்கர் அவர்களும் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு மக்கள் தேசிய கட்சியிலுடைய நித்யானந்தம் அவர்களும், அதிமுக சார்பாக ஜெயராமன் அவர்களும், டிவிகே சார்பாக களமிறங்க போகிறாங்க. சூலூரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்சி மனோகரன் அவர்கள் காங்கிரஸ் சார்பாகவும், அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா விபி கந்தசாமி அல்லது கல்யாணம் சுந்தரம் அவர்களும், டிவிகே சார்பாக புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தொண்டாமுத்தூர், இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுது. ஏடிஎம்கே சார்பா எஸ்பி வேலுமணி அவர்களும், திமுக சார்பா தொண்டாமுத்தூர் ரவி அல்லது வெற்றி செல்வன் 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரும், டிவிகேல வந்து பார்த்தீங்கன்னா புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வால்பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏ அவர்கள் மறைவுக்கு பின்னரில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கட்சி சார்பாகவும் புதிய வேட்பாளர்களை அறிவிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து திருப்பூர் மாவட்டம் சட்டமன்ற தொகுதிகளை பார்க்கலாம். திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள். இதில் வந்து 3 ஆல்ரெடி திமுக வசமும் 5 அதிமுக வசமும் உள்ளது. இதுல அவினாசியில வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா ஆதித்தமிழர் பேரவையிலிருந்து அதியமான் அவர்களும், அதிமுக சார்பா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அல்லது பிஜேபியில் இருக்க எல் முருகன் அவர்களும் போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிவிகே சார்பா சங்கர் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து காங்கேயத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்போதைய திமுகவில அமைச்சராக இருக்க சாமிநாதன் அவர்களும், அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்கம் அல்லது கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்து விடியல் சேகர் அவர்களும், டிவிகேல இருந்து ஒரு புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து மேட்டுப்பாளையத்துல திமுக சார்பா கல்யாண சுந்தரம் அவர்களும், அதிமுக சார்பா ஏ.கே. செல்வராஜ் அவர்களும், டிவிகே சார்பா புதுமுக வேட்பாளரும் களமிறங்குறாங்க. அடுத்து பல்லடம்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், அதிமுக சார்பா எம்.எஸ். ஆனந்த் அவர்களும், டிவிகேல ஒரு புதிய முகமும் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தாராபுரத்துல திமுக சார்பா கயல்வெளி செல்வராஜ் அவர்களும், அதிமுக சார்பா புதுமுக வேட்பாளர் அல்லது பிஜேபி சார்பா எல் முருகன் அவர்களும், டிவிகேல புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திருப்பூர் தெற்கு திமுக சார்பா செல்வராஜ் அவர்களும், அதிமுக சார்பா அருணாச்சலம் அல்லது பிஜேபி சார்பா முருகானந்தம் அவர்களும், டிவிகே சார்பா சங்கர் அல்லது திருமலை 2 பேர்த்துல யாராவது ஒருத்தரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருப்பூர் வடக்குல திமுக சார்பா பத்மநாதன் அல்லது கார்த்திகேய சேனாதிபதி அவர்களும், அதிமுக சார்பா விஜயகுமார் அவர்களும், டிவிகேல புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து உடுமலைப்பேட்டையில திமுக சார்பா புதுமுக வேட்பாளரும், அதிமுக சார்பா உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களும், டிவிகே சார்பா யுவராஜ் அவர்களும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் 4 அதிமுக வசமும் 4 திமுக வசமும் இருக்கு. இதுல பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பா தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களும், அதிமுக சார்பா தற்போதைய எம்எல்ஏ இருக்க ஜெயக்குமார் அவர்களும், டிவிகே சார்பா வெங்கடேஷ் அவர்களும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து மொடக்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா சச்சிதானந்தம் அல்லது கொங்கு சூரியமூர்த்தி அவர்களும், அதிமுக கூட்டணியில பிஜேபி சார்பா சரஸ்வதி அவர்களும், டிவிகேல வந்து பாத்தீங்கன்னா புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து கோபி, இது செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுது.
கோபியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பாக செங்கோட்டையன் அவர்களும், திமுக சார்பாக மணிமாறன் அல்லது சிந்த ரவிச்சந்திரன் அவர்களும், டிவிகே சார்பாக புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஈரோடு மேற்கு, இது அமைச்சர் முத்துசாமி அவர்களுடைய கோட்டையாக கருதப்படுது. இதுல திமுக சார்பாக முத்துசாமி அவர்களும், அதிமுக சார்பாக KV ராமலிங்கம் அவர்களும், டிவிகே சார்பாக பாலாஜி அவர்களும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து ஈரோடு கிழக்கு, திமுக சார்பாக கடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரகுமார் அவர்களும், அதிமுக சார்பாக ஆற்றல் அசோக் அவர்களும், டிவிகே சார்பா பாலாஜி அவர்களும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பவானி சேகர் தொகுதி நடப்பு எம்எல்ஏவா இருக்க PL சுந்தரம் அவர்களும் அல்லது அதிமுக சார்பா புது வேட்பாளர் அவர்களும், டிவிகே சார்பா புது வேட்பாளர் அவர்களும் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பவானியில திமுக சார்பா புது வேட்பாளர்களும், அதிமுக சார்பா கருப்பணன் அவர்களும், டிவிகே சார்பா வெங்கடேஷ் அவர்கள் பவானி அல்லது பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அந்தியூர்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா சிந்து ரவிச்சந்திரன் அல்லது சிவபாலன் அவர்களும், அதிமுக சார்பா மோகன்குமார் அவர்களும், டிவிகே சார்பா அந்தியூர் செல்வராஜ் அவர்களும் போட்டியிடறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து நீலகிரியில 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் 2 திமுக வசமும் 1 அதிமுக வசமும் ஆல்ரெடி இருக்கு. கூடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா காசிலிங்கம் அவர்களும், அதிமுக சார்பா பொன் ஜெயசீலன் அவர்களும், டிவிகே சார்பா புதுமுக வேட்பாளர் அவர்களும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து குன்னூர்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா தற்போது திமுக அமைச்சராக இருக்க ராமச்சந்திரன் அவர்களும், அதிமுக சார்பா கப்பச்சி வினோத் அவர்களும், டிவிக சார்பா புதுமுக வேட்பாளரும் களமிறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உதகை மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பா கணேசன் அவர்களும், அதிமுக சார்பா வினோத் அவர்கள் உதகை மண்டலம் அல்லது குன்னூர் ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. டிவிகே சார்பா புதுமுக வேட்பாளரும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ 29 சட்டமன்ற தொகுதிகளையும் நாம விரிவா பார்த்துட்டோம்.